ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, "சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்." இதுல நெறைய நெறைய என்ன நடக்கு அப்டின்னா, சத்தியத்த நம்ம பாதியா அறிஞ்சு கொள்றோம். பாதியா அறிந்து கொள்ளும்போது, நமக்கு ஒரு பாதி விடுதலை கிடைச்ச மாரி தான் இருக்கு. அந்த முழுமையான விடுதலை கிடைச்ச மாரி தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு அநேகர் கேட்கறது இதான். சிஸ்டர் நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் எங்களுக்கு அநேக விடுதலை தந்தாரு. நாங்க அதெல்லாம் இல்லன்னு நாங்க சொல்லல. ஆனாலும் இன்னும் ஒரு சில விடுதலைகள் எங்களுக்கு கம்மியாகுற மாரி தெரியுது. அந்த ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுற மாரி தெரியுது. நாங்க கற்றுக்கொண்ட இதுலயும் சரி, இவ்வளோ நாள் ஆண்டவர் ஆவியானவர் எங்கள நடத்துன விதத்திலயும் சரி, ஏதோ ஒரு பாயிண்ட் எங்க வாழ்க்கையில மிஸ் ஆகுற மாரி தெரியுது. இந்த ஒரு சத்தியத்த மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அநேக வருடங்களா அநேகருக்கு இருக்கிற மன உளைச்சல்லேருந்து நீங்க வெளிய வரலாம். ஏன்னா, அ நான் லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப அந்த வீடியோவுல நெறைய பேர் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எந்த ஆவிக்கு, எந்த இத வச்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு கற்று தந்தீங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அத கற்றுக்கலாம். நம்ம இன்னொரு கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இன்னைக்கு பொதுவா இயேசு கிறிஸ்து எல்லா வகையான ஆவிகளையும் 2டே 2 ஆவிக்குள்ள அடக்கி நமக்கு ஒரு அதிகாரத்த ஆண்டவர் தந்துக்கிறார். நம்ம அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போறோம். இந்த 2 ஆவியுடைய கேட்டகரியும் அது என்னென்ன ஒர்க் பண்ணும், அதனுடைய குணநலங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டாலே, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஏன் இவ்வளோ நாள் நமக்கு ஒரு சில ஆவிகள் மேல நமக்கு நம்மளால ஜெயம் எடுக்க முடியல அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஓரளவுக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கிற எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். லூக்கா 10:19 இருக்கு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதான் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்த ஒரு வசனம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எவ்வளவோ மிருகங்கள் இருந்தாலும், இந்த எல்லா ஸ்பிரிட்டையுமே இந்த 2க்குள்ளேயுமே ஓரளவுக்கு அடக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சர்ப்பங்கள், தேள்கள். ஆனா நெறைய நேரம் நான் பார்த்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றது எப்படி இருக்கும்னா, இந்த சர்ப்பங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த தேள்கள ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனா பொதுவா அந்த சர்ப்பத்தின் ஆவி, அது வஞ்சிக்கிற ஆவி, ஆ அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஆனா, இந்த தேள்கள அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா, நம்ம ஆண்டவர் 2யுமே நமக்கு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த 2 கேட்டகரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா, நீங்க ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில சர்ப்பத்தின் ஆவிக்காவே நீங்க போராடிட்டு இருந்து, உண்மையாமே அது சர்ப்பத்தின் ஆவியே இல்லாம தேள்களின் ஆவியா இருக்கலாம். ஆனா, அந்த தேள்களின் ஆவிக்கா நீங்க ஜெபிக்காம, அத கடிந்து கொள்ளாம, அது நம்ம சத்துரு யாருன்னே தெரியல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அதுல ஜெயம் பெறவே முடியாது. ஏன்னா, பிசாசானவன் வருகிற ஆண்டவர் மரிக்க போறதுக்கு முன்னாடி, ஆ அந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். பிசாசானவன் வர்றான். அப்ப ஆண்டவர் கரெக்ட்டா சொல்றாரு. "உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வர்றான்" அப்படின்னு சொல்றாரு. அந்த அவன பார்த்ததுமே ஆண்டவருக்கு இவன் யாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா, பிசாசு அப்படின்னோனே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். பிசாசா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. 3ல 1 மடங்கு தேவதூதர்கள் விழுந்தவங்க தான். விழுந்த தேவதூதர்கள் தான் இன்றைக்கு பிசாசுகளாவும், அதனுடைய கூட்டங்களாவும் இருக்கு. ஸோ பிசாசுலயுமே நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அவன் அவன் ஒரு பெரிய ராஜ்யமே இருக்கு. ஏன்னா, அத ஆண்டவர்ட்டயே அவன் அப்படிதான் சொல்லுவான். அந்த உலகத்துல உள்ள எல்லா ராஜ்யங்களையும் காமிச்சதுன்னா, உலகத்துல உள்ள ராஜ்யங்கள்னா அவன் காமிச்சது ஸ்பிரிச்சுவலான ராஜ்யங்கள். அந்த ராஜ்யங்களெல்லாம் காமிச்சு அதனுடைய உள்ள மகிமைய நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ பிசாசுகிட்ட நெறைய கிங்டம்ஸ் இருக்கு. அந்த கிங்டம்லயே ஒவ்வொரு பொசிஷன்ல உள்ள பிசாசுகள்லாம் இருக்கு. நீங்க இன்னொரு வசனத்துல கூட பார்க்கலாம். ஆ ஏ ஏசப்பா பிசாசுகள தொரத்தும்போது அந்த பரிசேயர்களுக்கு ஏன்னா அந்த பரிசேயர்களுக்கே ஆவிக்குரிய உலகம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க. ஆ இவன் ஏசப்பாவ பார்த்து சொல்லுவாங்க. இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல்னால தான் பிசாச தொரத்துறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர பார்த்து சொல்லுவாங்க. அப்ப பிசாசுகளுக்கு ஒரு தலைவன்னு ஒருத்தன் இருக்கான். செபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இது பரிசேயர்கள் கூட நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, அவங்களுமே இந்த வேதத்த நல்லா படிக்கிறவங்க தான். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஆவியானவர பெற்றிருக்கிற நம்ம, அவங்கள விட ஒரு படி நாலேட்ஜ் நமக்கு அதிகமா இருக்கும். யார விட? பரிசேயர்கள், வேதபாரர்கள விட நமக்கு ஒரு படி ஞானம் கண்டிப்பா அதிகமா இருக்கணும். எத பத்தினா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி. அதுவும் இந்த 2 கேட்டகரிய பத்தின ஒரு நாலேட்ஜ் நமக்கு இல்லன்னு வைங்களேன், நீங்க வாழ்க்கை முழுசு ஒரு சைடாவே யுத்தம் பண்ணி அதாவது இந்த இடத்துல சத்துருவே இல்லன்னு வைங்க. இந்த இடத்துல ஒரு எதிரியே இல்ல. ஆனா நான் அந்த எதிரியே நான் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க டைம், எனர்ஜி, உங்க பிரேயர்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம 2 பக்கமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சர்ப்பங்கள்னா முன்ன என்ன? சர்ப்பத்தின் ஆவினா அது என்னென்ன மாரி வேலை பார்க்கும்? தேள்கள்னா அது என்னென்ன மாரி வேலை பார்க்கும்?
இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து எவ்வளவோ கேட்டகரிஸ் இருந்தும் இந்த 2 வந்து மெயினா ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் சொன்னதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சர்ப்பத்த பத்தி பார்த்துருவோம். ஏன்னா சர்ப்பம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அத லைட்டா நம்ம டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேள்கள் பத்தி பார்ப்போம். ஆதியாமத்துல இருக்கு, ஆதாம் ஏவாள்ட்ட இருக்கு. சர்ப்பமானது ஆண்டவர் படைச்ச எல்லா ஜீவன்களை பார்க்க ரொம்ப தந்திரம் உள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தந்திரம்னா என்னங்க? தந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:1 இருக்கு. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஸோ தந்திரம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. பிசாசு வந்து நம்ம காதுல பேசும்போது இது பிசாசின் சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு அவ்வளோ தந்திரமா அவன் வருவான். அவன் பேசும்போது அவ்வளோ தந்திரமா இருக்கும். அதே மாதிரி தந்திரமுள்ள மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போதும் ரொம்ப நமக்கு ஸ்டார்ட்டிங்லேயே கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ அவங்க 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 பேசுறதெல்லாம் ஸ்வீட்டா இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏவாள் ஏமாந்து போனதே அப்படிதான். நிறைய ஸ்கேமர்ஸ் கூட இப்பெல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்கேமர்ஸ் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளையே அப்படியே ஏமாத்துற அளவுக்கு அவ்வளோ இனிமையா பேசுவாங்க. நீங்க இத மட்டும் இது பண்ணுங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்க இது பண்ணி பாருங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்க பணம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் பணம் போட்டு பாருங்க. இல்லன்னா இந்த லோன் மட்டும் வாங்கி பாருங்க. இல்ல இந்த இது மட்டும் பண்ணி பாருங்க. உங்க லைஃப் எப்படி மாறுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து யூதாஸ் காரியத்தை கூட நீங்க வந்து பார்க்கலாம். யூதாஸ் காரியத்து வந்து காட்டி கொடுப்பான் அப்படின்றது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் தெரிஞ்சே தவிர அந்த 11 சீஷர்கள்ல யாருக்குமே க்ளூவே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து அப்படி ஒரு தந்திரமா இருந்திருக்கான். அப்படி ஒண்ணு உண்மையா சொன்னா ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இவன் தான் நம்மள காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அத சொல்லி அத செய்யறாரு. ஆக்சுவலி இன்டைரக்டா ஆண்டவர் வந்து டைரக்டா தான் சொல்றாரு. நான் கொடுக்கறத வாங்குறவன் தான் காட்டி கொடுப்பான். ஆனா கூட சீஷர்களால யூதாஸ் வந்து இப்படி ஏசு கிறிஸ்துவ பணத்துக்காக காட்டி கொடுப்பான்னு அந்த 11 பேரால கண்டே பிடிக்க முடியல. அப்ப எவ்வளவு தந்திரமா இருந்திருப்பான்னு பாருங்களேன். இதுதான் வந்து சர்ப்பத்தின் ஆவி. ஸோ உங்க லைஃப்ல வந்து நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம் சத்ருவுடைய சத்தத்தினால, இல்லைன்னா சத்ருவுடைய மனிதர்களுடைய சத்தத்தினால நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு கேட்டகரி சர்ப்பத்தின் ஆவி. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன நீங்க வந்து ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில போராடுறது சர்ப்பத்தின் ஆவிகளா, தேள்களின் ஆவிகளா, இல்ல 2ம் சேர்ந்து போராடுதா? இப்படிதான் நீங்க வந்து கேட்க போறீங்க. அநேகர் வந்து சர்ப்பத்தின் ஆவிக்காக மட்டுமே போராடி போராடி ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த தேள்களையும் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப வந்து ஒரு வெளிப்படுத்தல தேள்களை பத்தி ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. அதாவது அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. நம்ம வெட்டுக்கிளி பத்தி நீ பார்க்கல. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பாருங்க அந்த வசனத்துல இருக்கு தேள்களுக்கு ஒரு பவர் இருக்கான், ஒரு வல்லமை இருக்கான். அந்த வல்லமை தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வல்லமையை விட அந்த வல்லமையை மேற்கொள்ற ஒரு வல்லமை. ஒரு இடத்துல ஒரு பவர் இருக்குன்னு வைங்களேன், அதை விட அதிகமான ஒரு பவர் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்ப இந்த தேள்களுடைய சுபாவம் என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 5வது வசனத்துல இருக்கு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 9:5 அதே அந்த தேள்களுடைய சுபாவம் தான் இருக்கு. 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அதாவது ஒரு மனுஷனை கொட்டும் போது தேள் கொட்டும் போது அவ்வளோ ஒரு வேதனையா வந்து இருக்கும். அந்த மாதிரி இது இன்றைக்கு நீங்க வந்து போற பாதை வந்து ஒரு வேதனையின் பாதையா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து தேள்களின் ஆவி. இதை நீங்க வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு சில மனிதர்கள் வந்து பேசுகிற வார்த்தையே வந்து வார்த்தையிலே கலங்கிருவாங்க. அந்த வார்த்தை வந்து நீங்க வந்து நிறைய நேரம் நினைப்பீங்க இது வந்து சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அது வந்து சர்ப்பத்தின் ஆவி வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டா பேசுற மாதிரி பேசி மயக்கிறது வந்து சர்ப்பத்தின் ஆவி. அது வந்து அப்படி இருக்கும். இன்டைரக்டா நம்மளை வந்து அட்டாக் பண்ணும். நிறைய நேரம் சர்ப்பத்தின் ஆவி வந்து நம்மளை வந்து ரொம்பவே இன்டைரக்டா அட்டாக் பண்ணும். ஆனா இந்த தேள்களின் ஆவி வந்து அப்படி கிடையாது. அப்படி அது வந்து டக்குன்னு நமக்கு ஒரு பெயின் வந்து கொடுக்கும். ஒரு சில மனிதர்களோடு நீங்க பழகும் போது அவங்க பேசுற பார்த்தீங்கன்னா அப்படியே டைரக்டா ஒரு பெயின் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல எசேக்கியேல கூட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எசேக்கியேல் 2:6 இருக்கு. மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும்,
நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக விட்டார். பாருங்களேன், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தைகளை, அவங்க பேசுற வார்த்தைகளை பத்தி தான் சொல்றாரு. அவங்க பேசுற வார்த்தை எப்படியா இருக்குமா, முள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா. முள்ளு நம்ம மேல இப்படி குத்திட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பெயினா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமா. அப்படி இல்லைன்னா தேள்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குமா. தேள் வந்து நம்மளை கொட்டும் போது அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வேர்ட்ஸ் வந்து இருக்குமா. ஸோ இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில மனிதர்கள் பேசும்போது ஸ்வீட்டா இருக்கும், அவங்க பேசுறது வந்து இனிமையா இருக்கும். அவங்கள நம்ம இன்ஃபேக்ட் நம்ம அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. இந்த மனுஷரா நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. யூதாஸ் வந்து இயேசுவுக்கு துரோகம் பண்ணுவான்றது சீஷர்கள யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து அந்த மாரி இது. சரி, மனிதர்களே விடுங்களேன். டைரக்ட்டா நம்ம கூட சத்ரு பேசும்போதும் அப்படியே ஏவாள்ட்ட சொன்ன மாரி, தேவன் சொன்னது உண்டோ அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்வீட்டா பேசுற மாரி, அப்படியே நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும் அந்த பிசாசு. அது சர்ப்பத்தின் ஆவி. ஆனா அந்த தேள் வந்து அவங்க பேசும்போது நம்மள அப்படி ஒரு வேதனை வந்து படுத்தும். நெறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்க வீட்ல வந்து யாராவது ஒரு உறுப்பினர் அவங்க பேசும்போது அப்படி ஒரு வேதனையா இருக்கு அப்படின்பாங்க. இல்ல எங்க ஆபீஸ்ல பேசும்போது அப்படி ஒரு வேதனையா இருக்கு. நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. இவங்கள எப்படி சமாளிக்கனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் ஒரு அன்னைக்கு கூட ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க மேல உள்ள அதிகாரி வந்து எல்லார்ட்டையும் நல்லா பேசுறாங்க. ஆனா என்னையே பார்த்தா மட்டும் அவருக்கு வந்து என்னதான் நடக்குன்னே தெரியாது. அவரு அப்படி என்னை காயப்படுத்துற மாதிரி பேசுவார். ஒவ்வொரு நாளும் நான் இந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு நான் என்னதான் பண்ணது, எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னாங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க போராடுறது சர்ப்பத்தின் ஆவி கிடையாது. நீங்க போராடுறது தேள்களின் ஆவியோட நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நம்ம இன்னும் நல்லா இன்னொரு ஒரு வசனம் கூட பார்க்கலாமே. ஆண்டவரே சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உபாகமம் 8:15 இருக்கு. சில நேரம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே நம்மள வந்து ஒரு ஒரு சீசன் வந்து சர்ப்பத்துக்குள்ளயும் தேள்களுக்குள்ளயும் அனுப்புறாரு. அங்க பாருங்களேன். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். ஆண்டவரே சில நேரம் நம்மளை வந்து இந்த பாதையின் வழியா நடத்துறாராம். எதுக்கான நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறார். சோதிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். நம்மளை சிறுமைப்படுத்தி பார்க்கிறார். இந்த சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிற இந்த வண்ணாந்தர வழியில நம்மளை நடத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். எதுக்கானா பின் நாட்களில் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான எதிர்காலம் வச்சிருக்காருன்னு வைங்களேன். ரொம்ப ஒரு குளோரியஸான ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அப்ப வந்து ஆண்டவர் டக்குலாம் தூக்கி ஆர் டைம் கொடுத்துட மாட்டார். ஒரு டெஸ்டிங் வச்சு தான் ஆண்டவர் வந்து கொடுப்பார். அப்ப ஆண்டவர் வந்து சர்ப்பங்கள், தேள்கள், இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் நம்ம வாழ்க்கையில வரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல ஏதோ ஒரு பகுதியில பயங்கரமான ஒரு வலி வந்துரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேள்களின் ஆவிதான். நீங்க வந்து நம்ம ஏன்னா நம்ம சத்துரு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன், நம்ம வந்து ஜெபிக்க முடியாது. நம்ம வந்து சும்மா பிசாசே இயேசு நாமத்துல நான் உன்னை கட்டுகிறேன், இயேசு நாமத்துல உன்னை கட்டுகிறேன் அப்படின்னு. ஆனா நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஓகே இனிமே எனக்கு பெயின்ஃபுல்லா நான் எப்பெல்லாம் ஃபீல் பண்றேனோ அது தேள்களின் ஆவி அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்க தேள்கள் மேல நீங்க அதிகாரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்கும். அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அசீரிய ராஜா வந்து தூது அனுப்புவார். அந்த தூது அனுப்புறவன் பேசுறத பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துலலாம் கீழலாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு இருதயத்தை கிழிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பேசுவான். அந்த ரப்சாக்கேன்ற ஒரு மனுஷன். யார் அனுப்புனா, அசீரிய ராஜா அனுப்புன மனுஷன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எசேக்கியா ராஜா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அந்த எசேக்கியா ராஜா கீழே உள்ள அதிகாரிகள் எல்லாம் வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. அவங்க அந்த காலத்துலலாம் அவங்க துக்கத்தை வந்து அப்படிதான் வெளிப்படுத்துவாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு விரோதமா பேசிட்டாலோ, இல்ல அது நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்துச்சுன்னா, உடனே அந்த வஸ்திரத்தை கிழிச்சுதான் அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்பதான் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவுக்கு வந்து தீர்க்கதரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்களேன், 2 ராஜாக்கள் 19:6 இருக்கு. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதையும். வார்த்தையை கேட்கும் போதே மனசு வந்து உடைஞ்சிடும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மனுஷங்களா இருந்தாலும் அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. இதுதான் வந்து தேள்களின் ஆவி. இதே சர்ப்பத்தின் ஆவி வந்து அப்படி இருக்காது. நீங்க அந்த அவன் வார்த்தை கேட்கும்போது உங்க மனசு உடையிற மாதிரிலாம் இருக்காது. அவன் வந்து அப்படியே உங்க மைண்டை வந்து ட்ரிகர் பண்ணிடுவான். அவ்வளவுதான். கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு போயிடுவான். ஒரு குழப்பம் வரும். ஆமா, ஆண்டவர் எதுக்காக அந்த நன்மை தீமையை நமக்கு வந்து இது பண்ண சொன்னாரு, சாப்பிடாம இருக்க சொன்னாரு. இது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா,
இதுதான் ஆண்டவர் சொன்னாருன்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் சர்ப்பத்தின் ஆவி. அப்படியே நைஸா அப்படி காதுக்குள்ள எப்படி போய் பேசுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பேசுறது வந்து சர்ப்பத்தின் ஆவி. டைரக்டா வச்சு வார்த்தையால நம்மள பயங்கரமா காயப்படுத்துவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் தேள்களின் ஆவி. இந்த 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், சூழ்நிலைகள் வரும்போது அத நம்ம கடிந்து கொண்டு அது மேல அத்தாரிட்டி எடுத்து நம்ம ஜெபிக்க முடியும். எத்தன நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். லூக்கா 10:19 சொல்லுது, ஆ "சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவுடைய வல்லமைய எடுத்துக்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது." இந்த வார்த்தைய நம்ம சரியான மீனிங் தெரிஞ்சு யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த வார்த்தையே ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, "என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள்." ஸோ அந்த நாலேட்ஜ் வந்து நமக்கு வேணும். ஒரு வசனத்த நம்ம யூஸ் பண்றோமா, அந்த லூக்கா 10:19 யூஸ் பண்றோமா, நம்ம வந்து அது சர்ப்பத்தோட போராடுறோமா, தேள்களோட போராடுறோமா, இல்ல 2ம் சேர்ந்து போராடுறோமா நம்ம வாழ்க்கையில அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு தான் போராடணும். நீங்க ஒரு வேளை இவ்ளோ வருஷ கணக்கா நீங்க வந்து போராடிட்டே இருக்கலாம். ஒரு சில மனிதர்களோட நீங்க வந்து பயங்கரமா போராடிட்டே இருக்கலாம். ஆனா அது வந்து சர்ப்பத்தின் ஆவின்னே நினைச்சு நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா அது தேள்களின் ஆவின்றீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நேரம் நீங்க ஏன்னா மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றது அந்த சர்ப்பத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தேள்கள அப்படியே ரொம்ப இக்னோர் பண்ணிருவாங்க. அதனால தான் இன்றைக்கு வந்து இந்த டாபிக். ஏன்னா நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் எனக்கு வந்து என்ன ஆவிக்கு என்ன சொல்லி ஜெபிக்கன்னே தெரியல. மொத்தமே ஆண்டவர் வந்து இந்த 2க்குள்ளேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடக்கிட்டார். இதுக்கிலயும் நம்ம டிவிஷன் நம்ம நெறைய பண்ணலாம். ஆனா எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு எப்படி ஜெபிக்கன்னே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு அட்டாக் மட்டும் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னீங்கன்னா, இந்த 2க்குமான கேட்டகரி இந்த 2 டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தெரிஞ்சு, புரிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. சர்ப்பத்தின் ஆவிய நான் கட்டுகிறேன். நீ தந்திரமா என்ட்ட வர முடியாது. நீ வஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. தேள்களா, நீ இனிமே என்னை வேதனைப்படுத்த முடியாது. நீ இனிமே உன் வார்த்தையினால என்னை வேதனைப்படுத்த முடியாது. நீ உன்னுடைய மனுஷர்களை அனுப்பி என்னை வேதனைப்படுத்த முடியாது. அந்த தேள்களுடைய விஷங்கள், சர்ப்பத்துக்கும் விஷம் இருக்கு, தேள்களுக்கும் விஷம் இருக்கு. அந்த விஷம்லாம் இயேசுவின் நாமத்தினால என்கிட்டேருந்து வெளியே போகுது. அதாவது மனிதர்கள் சொன்ன வார்த்தையினால நமக்கு வந்து பெரிய காயங்கள் வந்திருக்கும் பாத்தீங்களா இருதயத்துல. அந்த காயங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியே போகுது. அந்த என் வாழ்க்கையை விட்டு எல்லா தேள்கள் வெளியே போகுது. ஏன்னா தேவன் எனக்கு உன் மேல வல்லமை தந்திருக்காரு. இப்படியே நீங்க சொல்லி வந்து ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.